தேங்காய்க்கு மட்டும்தான் 3 விதமான நிலைகள் உண்டு. மேல் ஓடு மட்டை இருக்கும், அது கீழே ஒரு ஓடு இருக்கும், அது கீழே ஒரு காய் இருக்கும். இது 3 விதமான பாவங்கள். இது 3ஐயும் நீக்கினீங்கன்னா அமுதம் கிடைக்கும், அது உள்ளக்கிற தண்ணி கிடைக்கும். அதுதான் தெய்வீகம், அதான் முக்தி மோட்சம். அப்போ இந்த 3 விதமான பாவத்தை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். 3 விதமான ஓட்டை அது மட்டும் அந்த ஒரு காயில் தான் இருக்கும், வேறு காயில் இருக்காது. அது முக்கண்ணுன்னு பேர். 3 கண்ணு நமக்கு இருக்குது, அதை திறந்து பார்த்துக்கணும். 2 கண்ணு புறத்திலேயே உலகத்திலே சுழலை விட்டு உலக விஷயத்தையே பேசின்னு இருந்தோம்னா இன்னொரு கண்ணு இருக்கிறதே தெரியாது நமக்கு. இன்னொரு கண்ணை திறக்க வைக்கணும். திறக்க வைக்கணும்னா அதுக்கு வழி தெரியணும். வழி தெரிஞ்சால் தான் அது திறக்கும். அது திறக்கும் போது இந்த புறக்கண்ணு இருக்காது, மூடிக்கும். 9 பஞ்சபூதமும் மூடிக்கும், ஒன்றுமே இருக்காது. அந்த ஒரு கண் திறந்துருக்கும் போது அந்த கண்ணு மூடும் போது இந்த 9 திறந்துக்கும், அது மூடிக்கும். அந்த ஒரு கண்ணை திறந்தீங்கன்னா உன் பாவங்கள் அழியும், இல்லைன்னா அழியாது. சொல்லு. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை?